எல்லோருக்கும் வணக்கம். உலகின் சிறந்த திரைப்படங்களை பற்றி உரையாற்றலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு 7 நாட்கள் எனக்கு பிடித்தமான உலகத்தினுடைய சிறந்த திரைப்படங்களை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவுகளை ஆற்றினேன். அந்த வரிசையில் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இருக்குது. அதை பார்க்கவும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் இன்றைக்கி விருப்பமானவர்களும் அதிகம் இருக்கிறாங்க. இந்த திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்கள் இன்றைக்கி இணையத்தில் காண கிடைக்குது. நல்ல இணையத்தில் நல்ல பிரதிகளே பார்ப்பது கிடைக்குது. சப்டைட்டிலோடையே நீங்கள் அந்த படங்களை எல்லாம் பார்க்கலாம். ஏன் உலகத்தினுடைய சிறந்த திரைப்படங்களை நாம் பார்க்கணும், அல்லது அந்த படங்கள் ஏன் நமக்கு முக்கியமானது அப்படின்னா, சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு கலை. இலக்கியம் போலவே அந்த கலையிலையும் அதோட மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த திரைப்படங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. லத்தீன் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளரான போர்கஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதிகாசங்கள் இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, சினிமாலையும் எப்பிக்னு சொல்லப்படக்கூடிய காவியங்களை உருவாக்க முடியும். அப்படி நிறைய காவியம் மாதிரியான திரைப்படங்களை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அது உண்மை அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நான் சர்வதேச திரைப்படங்களை பார்த்து வரக்கூடியவன். நிறைய திரைப்பட விழாக்களில் பங்கேற்றிருக்கிறேன். திரைப்பட விழாவினுடைய நடுவராக இருந்திருக்கிறேன். திரைக்கலையை பயின்றிருக்கிறேன். அந்த முறையில் எனக்கு விருப்பமான பல திரைப்படங்களை பற்றி நான் அப்பப்போ பேசிகிட்டே இருக்கிறேன். என்னுடைய கட்டுரைகளினுடைய நடுவுலையும் கூட நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த வரிசையில் இது ஒரு தொடரை போல வெவ்வேறு உலகினுடைய சிறந்த திரைப்படங்களை அறிமுகப்படுத்துகிறது தான் இந்த என்னுடைய எண்ணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற திரைப்படம் பைசைக்கிள் தீவ்ஸ். 1948 வெளியான இந்த திரைப்படம் 77 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் பேசப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய, உலகின் பல்வேறு திரைப்பட கல்லூரிகளில் மாணவர்கள் படிக்கிற பாடமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். 77 வருஷம்னா நமக்கே தெரியும், எப்படி ஒரு 3 தலைமுறையை கடந்து வந்திருக்கு. நல்ல புத்தகங்கள், சிறந்த நாவல்கள், சிறந்த கட்டுரைகள், இதுதான் இவ்வளோ காலத்துக்கு திரும்பவும் படிக்கப்படும். சினிமாங்கிறது என்னங்க, அது வெளியாகி 2 வாரமோ 4 வாரமோ வெற்றிகரமான படமாக இருந்தால் கூட 100 நாளைக்கு அப்புறம் அதை யார் பார்ப்பாங்க, அல்லது அதை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை குறைவாக தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி இல்லை நண்பர்களே. 1948 வெளியான பைசைக்கிள் தீவ்ஸ் இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் அப்படியே இருக்குது. அந்த திரைப்படத்தை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போன வருஷம் எடுத்து இப்போ ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் போலவே அவ்வளோ புதுசாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. அப்போ அந்த திரைப்படம் எதை பற்றினது, ஏன் பைசைக்கிள் தீவ்ஸ் முக்கியமானது அப்படின்னா, பைசைக்கிள் தீவ்ஸ் திரைப்படத்தை இயக்கியவர் விட்டோரியா டி சிக்கா. இத்தாலியில் நியோ ரியலிசம் அப்படின்னு ஒரு திரைப்பட பாணி உருவானது. அது என்ன நியோ ரியலிசம் அப்படின்னா, அரங்கத்துக்குள்ள படம் எடுக்காமல் நேரடியாக எங்கே கதை நடக்குதோ அந்த கதை நடக்கக்கூடிய இடத்துலையே படம் எடுக்கணும். தொழில்முறை சாராத நடிகர்களை, இப்போ நமக்கெல்லாம் இருக்குல்ல, யாரை வேணாலும் நம்ம ஒரு கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருந்தால் அவர்களை நடிகராக்கிக்கலான்னு, அந்த முறையை முதல்ல உருவாக்கினது தான் அந்த நியோ ரியலிசம். தொழில்முறை சாராத நடிகர்கள் நிஜமான படப்பிடிப்புக்கான களத்திலேயே படத்தை எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக, ஒரு திரைப்படத்தில் மாதிரி இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வீதியில் ஒரு கேமராவை வச்சு அந்த வீதியினுடைய இயக்கங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய அலையை போல உலகம் முழுவதும் பரவியது. இந்த நியோ ரியலிச திரைப்படங்கள் இத்தாலியில் தோன்றினா கூட பலவேறு நாடுகளில் இந்த பாணியில் திரைப்படம் எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஈரானினுடைய புகழ்பெற்ற இயக்குநர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த இத்தாலிய நியோ ரியலிச பாணியிலிருந்து உருவான திரைப்பட இயக்குநர்கள் தான். இந்த படங்களோட பாதிப்பு அவர்களோட படங்களில் நம்ம நேராக பார்க்க முடியும். இந்தியாலையும் சத்யஜித் ரேக்கு இதனுடைய பாதிப்பு இருக்குது. நிறைய இந்திய இளம் இயக்குநர்கள் இன்றைக்கு வியந்து இந்த படங்களை பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிறத சைக்கிள் திருடர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது சைக்கிள் திருடனை பற்றி அல்ல, திருடர்களை பற்றிய கதை. சைக்கிள் திருடர்களை பற்றின இந்த கதையை டெசிகா இயக்கியிருந்தாலும் அதை எழுதினவர் ஜெசார் ஜபாட்டனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திரைக்கதை ஆசிரியர். இந்த ஜபாட்டனியும் டெசிகாவும் நண்பர்கள். இந்த படம் எடுக்கும் போது ஜபாட்டனிக்கு 44 வயசு, டெசிகாவுக்கு 42 வயசு.
இவங்க 2 பேரும் இணைந்து நிறைய திரைப்படங்களை உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 திரைப்படங்களுக்கு இவங்க 2 பேருமே இணைந்து வேலை செஞ்சுருக்காங்க. இந்த 20 முக்கியமான திரைப்படங்களுக்குமே ஜவட்டினி தான் திரைக்கதை ஆசிரியராக இருந்திருக்கிறார். அப்படின்னா இந்த கதையே ஜவாட்டினியுடையதா அப்படின்னா கதை ஜவாட்டினியுடையது இல்லை. அது ஒரு நாவல். பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாவலினுடைய உரிமையை வாங்கி அந்த நாவலிருந்து ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த திரைக்கதையை எழுதலை. மூல திரைக்கதையை ஜவாட்டினி எழுதினா கூட ஒரு 5 வேறுபட்ட திரைக்கதை ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கதையை எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 மாதங்கள் கதையில் திருத்தங்கள் நடந்து சண்டை போட்டு இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு திரைக்கதை ஆசிரியர் அவர் இந்த முக்கிய கதாபாத்திரம் செயல்படக்கூடிய விதம் பிடிக்கல, இதெல்லாம் ஓடாதீங்க, இந்த படத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லி கோச்சிட்டு வெளியேறி போயிட்டார். ஆனால் படம் அடைந்த வெற்றி, படத்துக்கு கிடைத்த உலக அளவிலான அங்கீகாரத்துக்கு அப்புறம் அவர் சொன்னார், ஒரு திரைக்கதை ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் நான் ஒரு தோத்து போனவன் தான், எனக்கு சரியாக கணிக்க தெரியல. ஆனால் ஜவட்டினியுடைய கணிப்பு சரியாக இருந்தது அப்படிங்கிறதோட அது உலகு தழுவியதாக இருந்தது. எல்லா நாடுகள்லையும் இந்த படத்தை பார்த்தாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட முடிவு அப்படிங்கிறது ஒரு திரைக்கதையில் ஒரு ஆள் சொல்லப்படும் போது அதுவே இறுதி இல்லை. அப்போது இந்த திரைக்கதையை இவங்க எல்லாரும் இணைந்து உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மூல நாவலை பைசைக்கிள் தீவ்ஸ்ங்கிற அந்த மூல நாவலை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அந்த நாவலுக்கும் இந்த திரைக்கதைக்கு இடையில பெரிய இடைவெளி இருக்கு. அந்த நாவலோட முதல் வரியிலேயே சைக்கிள் திருடு போயிடுது. அதுவும் சைக்கிள் எங்கே திருடு போகுது அப்படின்னா, சைக்கிள் ஒரு செருப்பு தைப்பதற்கான ஒரு கடை இருக்கு இல்லையா, அந்த கடை வாசலில் திருடு போயிடுது. எல்லாத்தையும் மாற்றிருக்கிறாங்க. நாவலிலிருந்து ஒரு திரைக்கதை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத திரைக்கதை பயிலக்கூடிய மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா இந்த திரைப்படத்தையும் அந்த நாவலையும் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு திரைக்கதையில் எவ்வளவு நுணுக்கங்களை, எவ்வளவு சப்டெக்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய வெவ்வேறு தளங்களை உருவாக்குறாங்க, ஒரு கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைக்கிறாங்க, எப்படி ஒரு புதிய கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் ஜவட்னி இந்த கதையில் அந்த நாவலினுடைய தலைப்பையும் நாவலுடைய மைய விஷயத்தையும் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அழகான திரைக்கதையை எழுதியிருக்கிறாரு. அந்த அழகான திரைக்கதையை மிக யதார்த்தமாக நேரடியாக ரோமினுடைய வீதிகளிலேயே டிசிகா படமாக்கியிருக்கிறார். டிசிகாவினுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த படங்கள் நிறைய இருக்கு. அதில் எப்பவும் நிரந்தரமான கலை படைப்பாக கொண்டாடப்படுறதா பைசைக்கிள் தீவ்ஸ் இருக்கு. எனக்கு இந்த படமும் பிடிக்கும். 2 விமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு படத்தை அவர் எடுத்திருக்காரு, அது ரொம்ப பிடிக்கும். உம்பர்டோ டி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுவும் பிடிக்கும். நான் ஒரு டிசிகாவினுடைய தொடர் ரசிகன்னு வச்சுக்கலாம். அவருடைய எல்லா படங்களையுமே நான் பார்த்துருக்கிறேன். பைசைக்கிள் தீவ்ஸ் எங்கே நடக்குது? அது ரோமில் நடக்குது. 1948 இந்த கதை நடக்குது. இந்த கதை நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு பாசிச ஆட்சியில் இருந்த ஒரு நாடு. அந்த பாசிச ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு புதிய அரசு உருவாவதற்கான ஜனநாயக பூர்வமான தேர்தல் நடந்து அப்போதான் அங்கே ஒரு புதிய ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட முடியும். அதனால வேலையின்மை அதிகமாக இருந்தது. பல ஆண்டுகள் 10-15 ஆண்டுகள் அரசியல் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான நாடுங்கிறதுனால மக்கள் வாழ்க்கையில் மேகப்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10-17 லட்சம் பேர் வேலை இல்லாமல் மொத்த இத்தாலியிலையுமே வேலைக்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கதையினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்கள் அவ்வளோ இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்காது. யாரோட கதை இது? இது அன்டோனியோ அப்படிங்கிற ஒருத்தருடைய கதை. அவருக்கு ஒரு 40 வயது இருக்கு. அவருக்கு ஒரு மனைவி, புருனோன்னு ஒரு பையன், இன்னொரு கை குழந்தை, 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம். 2 வருஷமாக அவருக்கு வேலை இல்லை, வேலை தேடுகிறார். படத்தோட முதல் காட்சியிலேயே அதை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நகராட்சியினுடைய சார்பாக வேலைக்கு ஆளை எடுக்கிறதுக்காக ஒருவர் வர்றாரு. அவர் வேலைக்கு பதிவு செய்தவர்களிருந்து குறிப்பிட்ட சிலரை வேலைக்கு தேர்வு செய்கிறார். என்ன வேலை அப்படின்னா, சுவரொட்டி ஒட்டுறதுக்கான வேலை. விளம்பர சுவரொட்டி, சினிமா சுவரொட்டி போன்ற சுவரொட்டிகளை ஒட்டுவாங்க இல்லையா, அந்த வேலைக்காக ஆளை எடுக்கிறாங்க. அப்படி ஆளை எடுக்கிறதுக்காக அவங்க பட்டியலிருந்து சிலரை படிக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் எல்லோரும் முண்டி அடித்து எனக்கு வேலை உனக்கு வேலைன்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் அன்டோனியோனோட பேரை அவர் அழைக்கிறார். அழைக்கும்போது அன்டோனியா அந்த காட்சியில் இல்லை. அதுக்கப்புறம் ஓடி அந்த வேலையை அவர் பெறும்போது அந்த வேலைக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கப்படுது. சுவரொட்டி ஒட்டணும்னா தெரு தெருவாக போகிறதுக்கு உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா அப்படின்னு. அவர் முதல்ல இல்லைன்னு சொல்ல பார்க்குறாரு, பிறகு இருக்குங்கிறார். ஏன் அப்படின்னா, அவரோட சைக்கிளை அவர் அடமானம் வச்சிருக்கிறார்.
அந்த பணத்தில் தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்போ வேலைக்கு திடீர்னு சைக்கிள் வேணும். சைக்கிள் வேணும்னா அதை பணம் கட்டி திரும்ப சைக்கிளை மீட்கணும். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் வேலை கிடைக்கிறதே அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாரு. அவருக்கு அந்த வேலைக்கான உத்தரவாதம் அளிக்கப்படுது. அதை கையில் எடுத்துட்டு அவர் மனைவியை போய் பார்க்கிறார். மனைவி சொல்றாங்க, எதையாவது விற்று எப்படியாவது பண்ணி அந்த சைக்கிள் அடமானத்தை வந்து மீட்டுருவோம். அவங்க 2 பேரும் வீட்டில் அவங்களோட படுக்கை விரிப்புகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் குறிப்பாக மணமக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தாலியில் புதிய ரொம்ப மென்மையான இதமான படுக்கை விரிப்புகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான படுக்கை விரிப்புகளை இவங்க பயன்படுத்தாமலே ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. அந்த படுக்கை விரிப்புகளை கொண்டு போய் விற்கிறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய காசில் இருந்து இந்த சைக்கிளை அடமானத்திலிருந்து மீட்கிறாங்க. அந்த காட்சி எவ்வளோ அழகாக படமாக்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய தேவையும் அவங்க கொடுக்குறேங்கிற பணமும் குறைவாக இருக்கும் போது மன்றாடுவாங்க, எப்படியாவது கொஞ்சம் அந்த பணத்தை கொடுத்து அந்த சைக்கிளையும் மீட்டணும், அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் தேவை இருக்குது அப்படின்னு. அப்படின்னா அவர்கள் தன் வாழ்வினுடைய ஒரு சுகத்தை இழந்து இன்னொன்று பெறுறாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இந்த படுக்கை விரிப்புகள்லாம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பேர் பெட்னு சொல்லப்படக்கூடிய வெறும் படுக்கையில் தான் நீங்கள் படுக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்லை அப்படின்னு அவங்க சைக்கிளை பெறுறாங்க. அந்த சைக்கிளை அண்டோனியாவும் அவர் மனைவியும் ஓட்டிட்டு வரக்கூடிய காட்சி படத்தில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காட்சி. அந்த காட்சியில் மட்டும்தான் அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, இன்னும் சொல்ல போனால் ஆனந்தமாக அந்த வீதியில் சைக்கிளில் வராங்க. சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அண்டோனியாவோட மனைவி சைக்கிளை நிறுத்த சொல்லிட்டு அவர்கிட்ட பணம் கேட்குறா. எதுக்குன்னு கேட்டால், இல்லை நீ பணம் கூட, நான் ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு வீட்டோட மாடிக்கு ஏறி போகிறா. அந்த வீடு யாரோட வீடு அப்படின்னா, ஆருடம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோட வீடு. தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆருடம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. அந்த பொண்ணை என்ன பண்ணுவா அப்படின்னா, கண்ணை மூடி எங்கோ வான் உலகத்திலேருந்து கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய தகவல்களை சொல்றது போல ஒரு ஆருடம் சொல்லக்கூடியவ. அவள் எப்போவோ அண்டோனியோனுடைய மனைவி தன் கணவனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான காணிக்கையை செலுத்தலை. அந்த காணிக்கையை செலுத்துறதுக்காக இப்போ அண்டோனியோனுடைய மனைவி திரும்பி போகிறாங்க. அந்த வீடு, அதுக்கு அந்த காட்சி ரொம்ப அழகாக கட் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க போகிறதோட கட்டு வெளியே காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அண்டோனியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்கே மனைவி போயிருக்காங்கன்னு தெரியாது, எதுக்காக பணம் வாங்கினாங்கன்னு தெரியாது. சைக்கிளை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அவர் வந்து மாடிக்கு ஏறி அவங்கள போய் பார்க்கலான்னு தோணும். அங்கேயே டிசைக்கா வந்து ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த சைக்கிளை ஒரு இடத்துல விட்டுட்டு போனால் யாராவது திருடிட்டு போயிடக்கூடும் அப்படின்னு. அவன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் மாடி ஏறி போவான். மாடி ஏறி போனால் அந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இது ஆருடம் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடியவங்க, அந்த சூழல் எல்லாத்தையும் பார்த்து மனைவியை அழைச்சிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவன் பதட்டத்திலேயே இருப்பான், சைக்கிள் திருட்டு போயிடுமோ அப்படின்னு. ஆனால் அப்போ சைக்கிள் திருட்டு போவார். இந்த படத்தின் மிகச்சிறந்த காட்சியே என்ன அப்படின்னா, ஆண்டோனியாவுக்கு தெரிந்து அவன் கண் முன்னாலேயே அவனோட சைக்கிள் திருடு போறாதான். குற்றம் என்பது உங்களுக்கு தெரியாம நடக்கும் போது அதனுடைய வலி ஒரு விதம் என்றால், உங்க கண் முன்னாடி நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு உரிய ஒன்றை யாரோ ஒருவர் திருடிட்டு போறத உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அண்டோனியோக்கு அதான் நடக்கும். இந்த திரைக்கதை ஆசிரியர் எவ்வளவு சிறந்த திரைக்கதை ஆசிரியர்னு பாருங்க. இந்த படத்துல மொத்த நிகழ்ச்சிகளும் 3 நாள்ல நடக்குது. இந்த கதையினுடைய முதல் நாள் ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தான் இவருக்கு வேலைக்கு சேர்றதுக்கான அந்த உத்தரவு வருது. அடமானத்திலேருந்து சைக்கிளை மீட்கிறாங்க, அடகு கடைக்கு போகிறாங்க, அடகு கடையிலேருந்து சைக்கிளை மீட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்க. இது எல்லாம் அந்த ஒரு நாள் உட்பட எல்லாமே ஒரு வெள்ளிக்கிழமை நடக்குது. சனிக்கிழமை காலையில் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. முதன்முறையாக சுவரொட்டி ஓட்டுற பணிக்காக அண்டோனியா கிளம்புறான். அவனோட பையன் வந்து ப்ரூனோ அப்படின்னு சின்ன பையன், அந்த பையனும் கிளம்புறான். அவன் எங்கேயும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அவனும் ஒரு சிறு வேலை பார்க்குறான். அந்த வேலைக்கு அந்த பையன் கிளம்புறான். அப்பாவும் பையனும் வேலைக்கு கிளம்புறது. அந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை எல்லாரையும் டெசிக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த காட்சியில் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறியீடு போன்ற ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் அணிஞ்சிட்டு வரக்கூடிய உடையை பார்த்துட்டு அவர் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் போலீஸ்காரன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அவர் போலீஸ்காரனை போல நடந்து கொள்ள போகிறார். போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குற்றம் நடந்தால் குற்றத்தின் பின்னாடியே அலைந்து அதை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. ஆனால் அண்டோனியோ போலீஸ்காரன் அல்ல. ஆனால் சைக்கிளை பறிகொடுக்க போகிறான். பறிகொடுத்த சைக்கிளுக்கு பின்னாடி சுத்த போகிறான். சுற்றுவதன் வழியாக அவனுக்கு அந்த நகரமும் அதனுடைய அத்தனை கஷ்டங்களும் கண்ணு முன்னாடி தெரிய போகுதுங்கிறத ஒரு கேலியாக கிண்டலாக அந்த காட்சியிலேயே சொல்லி முடிச்சிடறாரு. ஆனால் அது ஒரு அடிக்கோடிட்ட வரி. நீ இது போல நான் ஆக போற அப்படிங்கிறத முன் உணர்ந்து சொல்றது போல இருக்கு அந்த வரி. வந்து சைக்கிளில் போறாரு,
நகரத்தினுடைய ஒரு முக்கியமான சாலையில் அவர் சோரட்டி விட்டதுக்கான பணி கொடுக்கப்படுது. அவர் ஏணியை வச்சுட்டு ஏறி போய் அந்த இடத்துல சோரட்டி ஒட்டுகிற அந்த ரோம் நகரத்தினுடைய பிரதான வீதியில் அவர் ஒரு அழகான சோரட்டி ஒட்டுறார். அங்கே பாருங்க, ஒரு சின்ன கிண்டல் இருக்கு. ரீட்டா ஹாவர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அழகியான ஒரு நடிகையினுடைய போஸ்டரை தான் அவர் ஒட்டிட்டு இருப்பார். சோரில் ஏணியில் உச்சியில் நின்று அவர் ஒட்டிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் அந்த சைக்கிளை திருட முயற்சிக்கிறான். உண்மையில் அவன் ஒரு திருடன் இல்லை, ஒரு திருடர்களுடைய கூட்டணின்னு தான் சொல்லணும். அவன் திருடுறான், ஆனால் அந்த திருடன் சைக்கிளை இன்னொருத்தர் ஒப்படைச்சனா அவர்கள் இணைந்து செயல்படுறாங்க. இந்த 1948 அந்த ரோம் நகரத்தில் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 500 சைக்கிள் திருட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு சொல்லி ஜபாட்டினி சொல்கிறார். அப்படி அந்த நகரத்து முழுக்க நிறைய சைக்கிள் இருந்தது. சைக்கிள் திருட்டுங்கிறது ஒரு அன்றாட வேலை போலவே இருந்தது. அதை எந்த போலீஸில் புகார் கொடுத்தும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சைக்கிள் தொலைஞ்சு போனால் மீட்கவும் முடியாதுங்கிறது தான் நிலைமை. இந்த படத்தில் அவன் கண்ணு முன்னாடி சைக்கிள் திருடு போகும்போது அண்டோனியா அடைகிற பதட்டம் இருக்கு இல்லையா, தான் வேலையை தொடரணுமா, இன்னைக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் இந்த வேலையை விட்டுட்டு தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைக்கிள் போயிடுச்சுன்னா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக அவன் ஏணியிலேருந்து இறங்கி ஓடுவான். திருட கண்ணு முன்னாடி தான் சைக்கிளை கொண்டு போகிறான். அவனை துரத்திட்டு அவன் ஓடுவான். ஓட ஆரம்பித்த உடனே அப்படியே அந்த ரோமினுடைய நகர வீதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரபரப்பான அந்த சிக்னல், மக்கள் கூட்டம் அவ்வளவும் காட்டப்படுது. நடுவில் அவன் பதட்டத்தோட அண்டோனியா ஓடுறான். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கிறது ரோம் நகரம் தான். அந்த நகரத்தினுடைய மக்கள் திரள் தான். அவங்க இல்லாம ஒரு காட்சி கூட இல்லை. உண்மையில் இது ஒரு நகரத்தினுடைய கதை. அந்த நகரத்தினுடைய கதையை ஒரு ஆண்டோனியோ அப்படிங்கக்கூடிய ஒருத்தரோட வழியாக சொல்றாங்க. இன்றைக்கு திரைக்கதை எழுத விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நீங்கள் எந்த கதாபாத்திரத்தை எழுதுறீங்களோ அந்த கதாபாத்திரத்தினுடைய வாழ்விடத்தை விரிவாக எழுதுங்க. அதனுடைய எல்லா இயக்கங்களையும் எழுதுங்க. வழக்கமாக ஒரு காட்சியை படமாக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மைய கதாபாத்திரங்களுக்கு பின்புலத்தில் நடக்கிறதெல்லாம் சும்மா யாராவது ஒருவரை பாசிங்னு விடுவாங்க, அல்லது பின்னாடி ஏதாவது ஒரு சும்மா ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும். ஆனால் டிசிகா சொல்றாரு, 100% உண்மையான இயக்கத்தை, நிகழ்வுகளை நீங்கள் படத்தில் இணைத்துக்கோங்க அப்படின்னு. இதில் அவங்க ஓடுவாங்க. இந்த காட்சியை படமாக்கும் போது உண்மையிலேயே அவர்கள் படமாக்குனாங்க. நிஜமான ரோமோட ஒரு வீதியில், நிஜமான ஒரு சிக்னலில், நிஜமாக ஒரு சைக்கிளை துரத்திட்டு எடுத்துகிட்டு போகும்போது துரத்துற காட்சியை படமாக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய சவால் யோசித்து பாருங்க. ஏன்னா இதுக்காக போலீஸ் டிராஃபிக்கை நிறுத்தி இவர்களை படப்பிடிப்புக்காக அனுமதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு அந்த இயக்கம் போய்கிட்டே இருக்கும், நம்ம பாட்டுக்கு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு டிசிகா முடிவு பண்ணுறார். அப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கேமராக்கள் வேணும். துல்லியமாக திட்டமிடணும். எப்போ சிக்னல் விழுகும், எப்போ திருடம் வருவான், எப்போ சைக்கிளை எடுப்பான், சைக்கிளை எந்த திசையில் ஓடிட்டு போவான், அண்டோனியா எங்கேருந்து இறங்கணும், அவன் எங்கேருந்து துரத்திட்டு போகணும், இந்த மொத்த இயக்கத்தையும் முழுவதும் துல்லியமாக திட்டமிட்டால் தான் இந்த காட்சியை நேரடியாக களத்திலேயே எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா படப்பிடிப்புக்கான ஒத்திகை பண்ணி எல்லா டிராஃபிக்கையும் நிறுத்தி தானே எடுப்பாங்க. இதில் அப்படி இல்லை, நிஜமாக எடுத்திருக்கிறார். அந்த முதல் முறையாக பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது எப்படி எடுத்தார். திரும்பி படிக்கும் போது தெரியுது, 6 கேமராவை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு கேமராவும் ஒரு இடத்துல, ஒரு கேமரா அதில் காருக்குள்ளாடி இருக்குது, ஒரு கேமரா பக்கத்தில் இருக்குது, இன்னொரு கேமரா கடையில் இருக்குது, ஒரு கேமரா சிக்னல் கிட்ட இருக்குது. இந்த 6 கேமராவும் ஒரே நேரத்தில் இயங்குது. இதில் அந்த சிக்னல் விழுகும் போது இவர்கள் கரெக்டாக படப்பிடிப்பை தொடக்குறாங்க. திருடன் உள்ள வரான், எடுக்கிறான், ஓடுறான். நாம் அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குற மாதிரியே இருக்காது. உங்கள் கண் முன்னாடி ஒரு சைக்கிள் திருடப்பட்டு சைக்கிளை துரத்திட்டு ஓடக்கூடிய உணர்வை 100% நீங்கள் அடைவீங்க. அதுதான் நண்பர்களே இன்ற அளவுக்கும் அந்த படத்தை உயிர்ப்போட நிஜமான ஒரு வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு போல வைத்திருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி உருவாக்குனதுதான். சைக்கிள் திருடு போயிடுச்சு, சைக்கிளை தேடி போகிறான். அவன் கண்ணு முன்னாடி அந்த திருடனை பார்த்தான், ஆனால் சைக்கிளை மீட்க முடியல. சைக்கிளை புகார் கொடுக்க போனால் சைக்கிள் தானே அப்படின்னு காவலர்கள் கேட்குறாங்க. ஏன்னா சைக்கிள் திருட்டுங்கிறது ஒரு பெரிய குற்றம் இல்லை, கண்டுபிடிக்கக்கூடிய குற்றமும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, சைக்கிளை திருடினவங்க உடனடியாக என்ன செய்திருவாங்கன்னா, சைக்கிளோட பாகங்களை எல்லாம் பிரித்து தனித்தனியாக விற்றுருவாங்க. திரும்ப சைக்கிளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான். அப்படின்னா சைக்கிளை திருடு கொடுத்த ஒரு மனிதன் தன்னோட கடைசி நம்பிக்கையை இழக்கிறான். இந்த படத்தில் வரக்கூடிய சைக்கிள்ங்கிறது சைக்கிள் அல்ல, அவன் புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை. வேலை இல்லாத நிலையிலிருந்து 40 வயசுக்காரன் மனைவி பிள்ளைகளை வச்சுட்டு வேலை இல்லாமல் 2 வருஷம் இருந்தால் அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு இழந்து போயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு தனக்குள்ளாடியே தன்னோட உணர்ச்சிகளை காட்டுக்கலாமல் இருப்பான்னு தெரியும். எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பான்னு தெரியும்.
அதிலிருந்து அவன் விடுபடுறதுக்கு தான் அந்த சைக்கிள் அவனுக்கு துணையா இருக்கு. இப்ப சைக்கிள் அவன் பறி கொடுத்த மறுநிமிடம் என்ன ஆயிடுது அப்படின்னா, சைக்கிள் மட்டும் போகல, அவனோட நம்பிக்கையும் பறி போயிருது. எப்படியாவது தான் சைக்கிளை மீட்கணும்னு நினைக்கிறான். அப்படி சைக்கிளை மீட்கிறதுக்கு என்ன செய்யலாம்? காவலர்கள் உதவி நாடனா காவலர்களால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க சாதாரண சைக்கிள்ங்கிறாங்க. அந்த சைக்கிள் திருட்டு பேப்பர்ல நியூஸா கூட அன்னைக்கு வராது. ஆனால் அவனுக்கு தன்னோட ஆதாரத்தை இழந்துட்டான். வீட்டுக்கு வராங்க, அடுத்த நாள் அது சனிக்கிழமை, அவர்கள் வேலையில போய் சைக்கிளை இழந்துட்டான். தேடி அலைந்து சைக்கிள் கிடைக்காம வீட்டுக்கு திரும்பி வரான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் அவர்கள் சைக்கிளை தேடுறாங்க. அதுதான் படத்தினுடைய பிரதான அம்சம். இந்த சைக்கிளை தேடுவது என்ற ஒன்று இன்றைக்கு வரைக்கும் எல்லா படத்தோட திரைக்கதையிலே இருக்கிற மைய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்த பிறகு குற்றத்துக்கு தொடர்பான விஷயங்களை எப்படி தேடுவதுங்கும் போது டீட்டெயில்ஸ் துல்லியமாக நுணுக்கமாக எவ்வளவு விவரங்களை அதில் உண்மையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லணுங்கிற அந்த திரைக்கதைக்கு ஒரு மூல பாடம் போல இருக்கிறது இந்த படம். இதில் அவர்கள் எல்லா வழிகளையும் திருட்டு கொடுத்த பொருளை மீட்கிறதுக்காக செய்ய போறாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க? உதவியை நாடுவது. எங்கே சைக்கிள் இருக்கும்? சைக்கிள் திருடு போனா அதை பாகங்களாக பிரித்து வித்துருவாங்க அப்படின்னா அப்ப சைக்கிள் சந்தையில தானே இருக்கும். திருட்டு பொருட்களை விற்கிறதுக்குன்னே ஒரு பெரிய சந்தை இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான சைக்கிள் உதிரி பாகங்கள் இருக்கு. படத்துல நம்மளை மெய்மறக்க வைக்கிற காட்சி என்ன அப்படின்னா, இந்த ஆயிரக்கணக்கான உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் பெரிய சந்தை தான். அவ்வளவு சைக்கிள் ரோம்ல இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல சைக்கிள் இருக்குன்னா அது வெறும் சைக்கிள் அல்ல. சாதாரண மக்கள் தங்களோட போக்குவரத்துக்காக, தங்களோட வாழ்வாதாரத்துக்காக, வேலைக்காக அவ்வளவு பேரும் சைக்கிளை பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சீனால அவ்வளவு சைக்கிளை பயன்படுத்துறாங்க. பள்ளி மாணவர்கள்லேருந்து, வேலைக்கு போறவங்கலேருந்து, அலுவலகத்துக்கு போறவங்கலேருந்து அவ்வளோ பேரும் சைக்கிளை தான் பயன்படுத்துறாங்க. சைக்கிளை படகுலேயே கொண்டு போய் அடுக்கரையில் இறங்கி சைக்கிளை பயன்படுத்துறவங்க இருக்காங்க. அன்றைக்கு ரோம் நகரத்தில் அவ்வளோ சைக்கிள், அந்த சைக்கிள் சந்தை. அந்த சைக்கிள் சந்தைக்குள்ளாடி இருக்கக்கூடியவர்களில் பலரும் யார் இந்த உதிரி பாகங்களை விற்கிறாங்கன்னா, திருடர்கள் அல்லது திருடர்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க. அவர்கள் தான் அந்த சைக்கிளை விற்கிறாங்க. அதில் இவங்க 4 பேர் அந்த சைக்கிள் சந்தைக்குள்ளாடி போய் தங்களோட சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு எண் இருக்கு. அந்த ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒரு எண் வழங்கப்பட்டிருக்கும். அது ஹேண்ட்பேரில் இருக்கும். அந்த எண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடலாமாங்கிறதுக்கு தேடுற காட்சி மறக்கவே முடியாது. அப்படி ஒரு காட்சி இதுவரைக்கும் திரைப்படத்தில் நம்ம பார்த்ததே இல்லை. அப்படி போற ஆண்டோனியோ இந்த சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்காக பையனையும் கூட்டிட்டு போறான். அதுதான் திரைக்கதையில் செய்த முக்கியமான மாற்றம். நாவல்ல வரக்கூடியதுல இந்த பையன் இல்லை, பையனை அழைச்சிட்டு போய் தேடலை. இன்னும் சொல்ல போனா நாவல்ல திருட்டு கொடுத்தால் திருடர்களுடைய உலகத்தை, திருடர்கள் எப்படியெல்லாம் நகரத்தில் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பொருட்களை திருடுறாங்க, எப்படி இந்த கள்ள வணிகம் நடக்கிறதுங்கிறத முதன்மைப்படுத்தின போது ஜவட்டினி என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு வேலையற்றவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, அவனுக்கு சைக்கிள் தேவைப்படுது, அவன் தான் சைக்கிளை திருட்டு கொடுக்குறான், அந்த சைக்கிளை தேடி போறான்னு சொல்லி ஒரு நடுத்தர வர்க்க ஏழையினுடைய கதையாக இந்த கதையை மாத்தினது தான் இதோட சிறப்பு. அப்படி அழைச்சிட்டு போகும்போது ஏன் புருனோங்கிற தான் பையனையும் அண்டோனியோ அழைச்சிட்டு போறான் அப்படின்னா, புருனோவுக்கு தான் அண்டோனியோவோட சைக்கிளை தெரியும். அது உண்மை. சிறுவர்களுக்கு சைக்கிளை பிடிக்கிற அளவுக்கு பெரியவர்களுக்கு இல்லை. பெரியவர்களுக்கு அது ஒரு பயன்படுத்துகிற வாகனம், அவ்வளோதான். சிறியவர்களுக்கு அப்படி இல்லை. அதனோட நிறம் என்ன, அதில் பெடல் எப்படி இருக்கும், சீட் எப்படி இருக்கும், அதில் இருக்க டைனமோ எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுங்கிறதோட அத்தனையும் ஆசையாக நேசிப்பாங்க. எங்கேயாவது ஒரு சைக்கிளை நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் போகிற முன்னாடி யாராவது தொட்டா கூட சிறுவர்களுக்கு பிடிக்காது. எங்கள் சைக்கிள் அப்படிம்பாங்க. இன்னொரு சைக்கிளில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போனீங்கன்னா கூட சிறுவர்களுக்கு பிடிக்காது. என் சைக்கிளில் ஏன் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்பாங்க. அந்த அளவுக்கு சைக்கிளை நேசிக்கக்கூடியவர்கள் பிள்ளைங்க. இந்த படத்தில் அண்டோனியாவோட புருனோவுக்கு தான் அந்த சைக்கிளை நல்லா தெரியும். அவன் தான் போராட்டங்கள்லாம் சரியாக அடையாளம் சொல்லுகிறான், சரியாக கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். அவன் தனிப்பட்ட முறையில் தேடுகிற காட்சியெல்லாம் அவ்வளோ அழகான மறக்க முடியாத காட்சிகள். அப்போ புருனோவை அழைச்சிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. புருனோவும் அண்டோனியாவும் தொலைத்த சைக்கிளை தேடுகிறதன் வழியாக சைக்கிளை அல்ல, தந்தை மகன் அப்படிங்கக்கூடிய அந்த உறவை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இதோட அடுத்த லேயர். சைக்கிள் திருடு போயிடுச்சு, சைக்கிளை 2 பேர் தேடி போறாங்க. அவர்கள் காவலர்கள் அல்ல, சாமானியர்கள். அவர்கள் எங்க போய் தேடுறதுன்னு தெரியாது, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது. ஆனால் தேடி போகிற தந்தையும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை கொஞ்சம் கொஞ்சமாக கதை அப்படி விரிக்க ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அழகாக அந்த காட்சிகளை பண்ணியிருக்காங்க. தந்தையும் மகனும் போகிற காட்சிகள் எல்லாம் மகன் உண்மையிலேயே ஒரு சிறுவனாக அல்ல, ஒரு வளர்ந்தவனாக,
அறிவுள்ளவனாக, இன்னும் சொல்லப்போனால் தந்தைக்கு இந்த பொருள் கட்டாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவனாகவே நடந்துகிட்டே இருக்கிறான். அன்டோனியாவுக்கு தான் சந்தேகம் இருக்கு. அன்டோனியாவுக்கு தான் திருடனை எப்படி பிடிக்க போறோம்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் இணைந்து அப்படியே போகிற தேடுகிற அந்த காட்சிகளினுடைய நடுவில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. நீங்கள் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தை நினைத்தாலே உங்களால் மறக்க முடியாதது என்ன அப்படின்னா அந்த நகரில் பெய்கிற மழையும் அந்த மழைக்கு ஊடாக அவர்கள் தேடுவது தான். ஒரு குற்றத்தை மழையை விட்டுட்டு இப்படி தேடுகிற காட்சியை வச்சீங்க அப்படின்னா இவ்வளவு அழுத்தத்தை உண்டாக்க முடியாது. மழைதான் உண்மையில் அவர்களுடைய அந்த கண்ணீருக்கு பதிலாக அங்கே பெய்யுது. அவர்களுடைய துயரத்தினுடைய இன்னொரு இடமாகத்தான் மழை பெய்யுது. இந்த மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது அவர்கள் மழையை வெறுக்கலை, மலைக்குள்ளாகவே போறாங்க. அந்த வீதிகள் மழை பெய்யும் போது மக்கள் ஒதுங்குகிற இடம், அங்கங்க கூட்டம் கூட்டமாக மழையை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த நகரம் அழகானது, இனிமையானது. இந்த மழை ரொம்ப அழகான ஒன்று, உலகத்தினுடைய அற்புதம். ஆனால் சைக்கிளை திருடு கொடுத்தவனுக்கு மழை என்ன? அது தன்னுடைய தேடுதலை நிறுத்தக்கூடிய ஒரு தடை. ஆனால் அது இயற்கையிடம் கோச்சிக்கிட முடியாது. அவங்க நடந்து போகிறாங்க, தேடுறாங்க. தேடுகிற போதே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த புருனோ தடுமாறி கீழே விழுந்துடுறான். தடுமாறி கீழே விழுந்த போது தந்தை வந்து அவனை கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிற போது தந்தையினுடைய தவறு தான் அது. பையன் தந்தையினுடைய தவறை தந்தையிடமே சுட்டி காட்டுறான். உடனே அவர் கோபத்தில் அடிச்சிடுறார். உண்மையில் அந்த அடி அவனுக்கானதல்ல, தன்னுடைய இயலாமையில் இருந்து தான் அன்டோனியா வந்து தன் பையன்கிட்ட காட்டுறான். ஆனால் வேற எல்லா குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய முக்கியமான தவறு என்ன அப்படின்னா உங்களோட எங்கோ உங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வீட்டில் காட்டுறது, பிள்ளைங்கள்ட்ட காட்டுறது. அதிலும் பிள்ளைகள் உண்மையான ஒன்றை சுட்டி காட்டும் போது உங்கள் தவறை நீங்கள் உணராமல் அவர்களை தண்டிக்கிறதுங்கிறது இல்லையா, அது உலகெங்கும் ஒன்று போல தான் நடக்குது. அதனோட ஒரு காட்சி தான் இங்கே நீங்கள் அன்டோனியா புருனோவை அடிக்கக்கூடிய காட்சி. அடித்த மறுநிமிடம் அவர்களுக்கு இடையில இருந்த அந்த பிணைப்புங்கிற கயரா இருந்து அவன் யாரோ ஒருவரை பார்ப்பது போல தந்தையை பார்க்கிறான். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைந்து நடக்க மாட்டாங்க, தள்ளி நடப்பான். சாலையினுடைய இன்னொரு பக்கம் இவர் நடப்பாரு. அவர்களுக்குள்ளாடி உள்ள இடைவெளியை அவ்வளவு அழகாக கவித்துவமாக பைசைக்கிள் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்க புருனோவை மட்டும் பாருங்க, புருனோ நடந்து போற விதம், தந்தையை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் தந்தைக்கு கொஞ்ச நேரத்திலேயே அன்டோனியாவுக்கு தெரிஞ்சது, ஏன் கோவத்தை நான் போய் என் பையன் மேலே காட்டினேன். சைக்கிளை திருடு கொடுத்தது நான், வேலை இல்லைன்னா கஷ்டப்பட போகிறது நான், ஆனால் என் பிள்ளை இல்லையா, அவனை அடிச்சுட்டுமேங்கிற குற்ற உணர்வுக்குள்ளாகிறான். எதையாவது செய்யணும்னு நினைக்கிறான். அங்கே தான் நம்மள ஒரு அழகான காட்சி டிசிக்கா வச்சிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் சாலையில் போகும்போது எதிர ஒரு வாகனம் கடந்து போகும். அதில் போகிறவங்கெல்லாம் யாருன்னா ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு அந்த மேட்சை கொண்டாடுற ரசிகர்கள் ஆரவாரமாக போவாங்க. உலகம் மகிழ்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு. மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து தருவதற்கும் தான் ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அப்படி ஒரு விளையாட்டை எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்துது. அந்த விளையாட்டில் அவ்வளோ பேரும் ஆனந்தமாக அப்படியே அதை பார்க்குற ரசிகர்கள் போகிறாங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ரோம் நகரத்தில் ஃபுட்பால்ங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விளையாட்டு. இங்கே கூட அந்த ரசிகர்கள், ஃபுட்பால் ரசிகர்கள் போகிற அந்த வாகனத்தை பார்த்த மறு நிமிஷம் ஆண்டோனியாட்ட ஒரு மனம் மாற்றம் வருது. பையனை அழைச்சிட்டு போய் அவனுக்கு விருப்பமான எதையாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. அதுதான் தந்தையினுடைய அன்பு. தந்தை என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய தவறை உணர்ந்த மறுநிமிடம் அதற்கு எதையானும் ஒன்றை செய்து மகிழ்ச்சிப்படுத்திடணும் பையனை அப்படின்னு நினைக்கிறார். அப்படி மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா புருனோவை அழைச்சிட்டு போய் பீஸா சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான காட்சியாக தான், அந்த காட்சியில் பையன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த ஒரு உணவை தந்தை வாங்கி தர அழைச்சிட்டு போகிறார். பையனுக்கு ஆசை, அடி வாங்கினமேங்கிற உள்ளுக்குள்ளாடி வருத்தம், ஆனால் புதிய சாப்பாடு கிடைக்க போகிறேங்கிற மகிழ்ச்சி. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பணக்கார குடும்பம் உட்கார்ந்து எவ்வளவு அவங்க வாழ்க்கையை ஆனந்தமாக வாழுகிறாருங்கிறத பார்க்கறது, தங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறத இவங்க பேசிக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய மறக்க முடியாத காட்சியில் ஒன்று, அந்த காட்சிக்கான தூண்டுதலை எப்படி ஒரு பாசிங்கில் இருந்து டெசிக்கா வைக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய போது உண்மையிலே ஒரு பெரிய மனிதனிடம், ஒரு தோழனிடம் தன்னோட வாழ்க்கையை, தன்னோட தேவைகளை, தன்னுடைய எதிர்பார்ப்புகளை சொல்றது போல தான் அன்டோனியா சொல்கிறான். அப்போ அன்டோனியாவிடம் தந்தை அப்படிங்கக்கூடிய அந்த இறுக்கம், உறைவு இல்லை. மாறாக அன்டோனியா அவ்வளவு அழகாக தன்னை வெளிப்படுத்திக்கிறான், புருனோவும் வெளிப்படுத்திக்கிறான். அப்போ அது உணவு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் நீங்கள் உங்கள் குற்றத்தை மறந்த நிமிடம்
உங்களை இணைக்கக்கூடிய ஏதோ ஒன்று தேவை. அது உங்களுடைய நீண்ட நாள் விருப்பத்தை சிறிதளவாவது பூர்த்தி பண்ணால் போதும், அந்த இணைப்பு நடந்துடும். அப்படி ஒரு காட்சியாக தான் நான் அந்த காட்சியை பார்க்குறேன். அவங்க அங்கே இருந்து வெளியே தேட தொடங்குகிற போது ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கே உரித்தான பிரார்த்தனை கூடத்தை பார்க்குறாங்க. அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளக்கூடியவங்களை பார்க்குறாங்க. அந்த பிரார்த்தனையின் போது நடக்கக்கூடிய சடங்குகளை பார்க்குறாங்க. அங்கு தரப்படக்கூடிய இலவச உணவை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆனால் இதன் நடுவில் அந்த திருடனையும் திருடனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனையும் பார்க்குறாங்க. அந்த பிச்சைக்காரனை அவர்கள் துரத்திட்டு போகிறாங்க. அவனிடமிருந்து உண்மையை பெறுவது எளிதாக இல்லை. ஆனால் அவன்கிட்ட உண்மையை பெறணும். போராடி அந்த உண்மையை தெரிந்து திருடனையை கண்டுபிடிச்சதாங்க. அந்த திருடன் சராசரியான அந்த நகரத்தில் வேலை கிடைக்காமல் போன வறுமையில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லாம போனா திருடனாக உருவாக்கப்பட்ட ஒருவனை போலதான் இருக்கிறான். நல்ல உடற்கட்டோட இளமையினுடைய வேகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் தான் அவன் தான் திருடியிருக்கான்னு தெரியுது. அவனை பிடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அவனை தண்டிக்க முடியாது. ஏன்னா நேரடி சாட்சி இல்லை. அவன் சைக்கிளை திருடினதுக்கு பார்த்தவர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சைக்கிளும் இப்போது அவனிடம் இல்லை. அப்படின்னா திருடன் மட்டும் இருக்கான், சைக்கிள் இல்லை. எப்படி அவனை தண்டிக்கிறது? அந்த திருடனோடு தொடர்புடைய எல்லாரும், அந்த வீதியில் இருந்த பலரும் அப்படியே அன்டோனியோவுக்கு எதிராக மாறுகிறார்கள். அன்டோனியோவை குற்றவாளியை போல நடத்துகிறாங்க. அன்டோனியோவை அடிக்க பார்க்குறாங்க. அப்படியே அவன் உணர்றான், ஒரு நகரத்தில் நீங்கள் சில நேரங்களில் நெருக்கடியின் போது இந்த மாதிரி ஒரு புழுவை போல உணர்வீங்க. நீங்க ஒரு அற்பமான ஒரு ஆளாக உங்களை அந்த நகரம் உணர வைக்கும். அந்த தருணத்தை தான் இந்த படம் காட்டுது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு நகரத்தினுடைய கதையை சொல்லுதுன்னா நகரத்தினுடைய கொண்டாட்டங்களை, நகரத்தினுடைய இனிமையை இல்லை. இந்த நகரம் எந்த நேரத்திலும் ஒரு தெருவில் உங்களை ஒரு அந்நியராக உணர வைத்திரும். உங்கள் மீது எல்லோரும் இணைந்து கொண்டு தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் வந்துடும். உங்க பக்கம் உண்மை இருக்கு, நீங்க தான் உண்மையை தேடுகிறவர். ஆனால் அது ஏற்புடையதல்ல. அங்க காவலர் வருவார், ஆனால் அவரும் சேர்ந்து சொல்வார், ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி விட்டுட்டு போயிடுங்க. நல்லா தெரியுது, ஒரு குற்றம் நடந்தால் கூட அந்த குற்றத்திலிருந்து உங்களுக்கு பண்ண முடியல. இதுக்கிடையில ஒரு காட்சியை வைத்திருக்கிறார். அதை தான் திரைக்கதையை எழுதுகிறவர்களுக்கான இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டோனியோடைய மனைவி போய் ஒரு ஆரிடம் கேட்குற வீட்டுக்கு போனாங்க. பழைய காணிக்கையை செலுத்தணும்னு வந்தாங்கன்னு ஒரு சின்ன காட்சி வைத்தார் இல்லையா, அதனுடைய இன்னொரு காட்சியை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டார். நல்ல திரைக்கதையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டு காட்சிகளுக்கு இடையில ஒரு சமநிலை உருவாகும். அப்படி இந்த சமநிலை காட்சிகளில் ஒரு காட்சி தான், அதே சைக்கிள் கிடைக்காத நேரத்தில் சைக்கிளை தேடி சலித்து போன இடத்துல அன்டோனியோவே ஆரிடம் கேட்குற வீட்டுக்கு போகிறான். அங்கே போரில் காணாமல் போன மகன் உயிரோட இருக்கானான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் காத்திருக்கிறாங்க. நோய் சரியாயிருமான்னு கேட்கறதுக்கு காத்திருக்காங்க. அங்கே காத்திருக்கக்கூடிய வறியவர்கள் எல்லோருமே யாராவது தங்கள் எதிர்காலம் நம்பிக்கையோடு இருக்கும், நல்லது நடக்கும்னு சொல்லிட மாட்டாங்களாங்கிறாங்க. அதுதான் உண்மையான ஒரு சமூக விமர்சனம். என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கைகளை அவர்கள் தங்கள் வாழ்விடத்திலிருந்து, வேலையிடமிருந்து, சக மனிதர்களிடமிருந்து பெறாத போது எங்கிருந்தாவது கிடைத்திராதா? யாராவது ஒருவர் நம்ம வாழ்க்கையில எல்லாம் மாறிடும், எல்லாம் சுகமாக நடக்கும், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களாங்கிறாங்க. அந்த ஆரிடம் சொல்லுகிற பொண்ணு அந்த அம்மா ஒரு பெரிய கடவுளுடைய அவதாரம் எல்லாம் இல்லை. ஆனால் அவரும் ஒரு சாமானிய மனிதர்னு டெசிகா சொல்றார். ஆனால் இப்படியான நம்பிக்கைகள் இருந்தது. இந்த நம்பிக்கைகள் நம்ம ஊரை போலவே இத்தாலியிலையும் இருந்தது. எல்லாம் தாண்டி நெருக்கடியின் போது எதையாவது ஒரு கையை பற்றி கொண்டு மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியது மனித இயல்பு. அதை இந்த படத்துல ரொம்ப அழகான இந்த காட்சியில வச்சிருக்கிறார். தேடி சைக்கிளை அலைந்து சுற்றி பார்த்து கிடைக்காத அவர்கள் என்ன ஆனார்கள், அதான் படத்துடைய மிச்சம். அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா, படத்தினுடைய தலைப்பை நினைவு வைத்துக்கோங்க, சைக்கிள் திருடனை பற்றி அல்ல, சைக்கிள் திருடர்களை பற்றிய படம் அது. அப்படின்னா சைக்கிள் திருடர்கள் ஒரு ஊரில் ஒருவர் தான் இருக்கிறாரா? 1000 பேர். அவர்கள் யார், எதற்காக உருவானாங்க? நாவல்ல அந்த உருவான திருடர்களுடைய உலகத்தை சொல்லும்போது அதிலிருந்து ஒரு சின்ன கண்ணியை, ஒரு சின்ன குறுக்கு வெட்டு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து அதை மட்டும் தனியாக டிசிகா படமாக்கியிருக்கார். இந்த படத்தினுடைய அழகை ரோம் நகரத்தை அவர்கள் காட்டிய விதம் தான். நமக்கு தெரியும், ரோம் நகரத்துக்கு ஒரு பெரிய வரலாற்று காரணம் இருக்கு, பின்புலம் இருக்கு. அந்த நகரம் சரித்திரத்தினுடைய ஒரு மேட்டில் உருவான ஒரு நகரம் அது. ஆனால் இந்த நகரத்தில் காட்டுவது ஒரு சாமானியரோட வாழ்க்கை.
பிழைப்பதற்காக இந்த நகரத்துக்கு வந்தவங்க, அடித்தட்டில் வாழ்கிறவர்கள். படத்தோட முதல் காட்சியிலேயே ஒரு புறநகரத்துல தான் தொடங்குது. ஒரு புறநகர் குடியிருப்புல குடிநீருக்காக பெண்கள் காத்திருக்கக்கூடிய இடத்துல அன்டோனியோவுடைய மனைவியும் கூட காத்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு, எப்படி வேலை இல்லாதவர்கள் இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் இருக்கிற நகரம் சோகமாக இருக்கா, வருத்தமாக இருக்கானா? இல்லை. அந்த நகரத்தில் ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. நகரத்தில் ஃபுட்பால் பார்க்குறாங்க, வெளியில் போகிறாங்க, சந்தையில் பார்த்தா எக்கச்சக்க ஆட்கள். எல்லா உணர்ச்சிகளும் துல்லியமாக, இன்னும் சொல்லப்போனால் சற்று அதிகமாகவே வெளிப்படக்கூடிய ஒரு நகரமாக ரோம் இருக்குங்கிறத அவர் காட்டுறார். இந்த திரைப்படத்தை இவங்க எல்லாம் உருவாக்கி எல்லாம் முடிப்பதற்கு ஒரு 6 மாத காலத்தில் இந்த படத்தை நேரடியாக அந்த களத்திலேயே எடுத்திருக்கிறாங்க. சில காட்சிகளை மட்டும் அவங்க செட்டில் படம் வாங்கியிருக்கிறாங்க. பிற 90 விழுக்காடு படம் உண்மையான எடுக்கப்பட்டதுதான். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த படத்தில் முக்கியமான கதாநாயகனான அன்டோனியாக நடித்திருப்பவர் ஒரு நடிகர் அல்ல. அவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஊழியர். லம்பாட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு இரும்பு வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் பணியாளராக இருந்தவர். அவரும் இதே போல நிறைய ஆண்டுகள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறார். அவரையே படத்தினுடைய ஒரு முக்கியமான நடிகராக டெசிகா எடுத்துக்கிட்டார். அதுக்கு அவருக்கு அன்னைக்கு $1000 மதிப்புள்ள பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய பணம் இல்லை, ஆனால் அவருடைய சில தேவைகளை பூர்த்தி செய்ததுன்னு சொல்கிறாங்க. அவர் அந்த படத்தில் நடித்திருக்க விதத்தை பார்த்தா மிகச்சிறந்த நடிகர்களால் கூட இப்படி செய்ய முடியுமான்னு தெரியாத அளவுக்கு உணர்ச்சிகளை காட்டவும் செய்யணும், ரொம்ப வெளிப்படுத்திடவும் செய்யக்கூடாது, ஒரு மிகை நாடகமாக ஆக்கிறவும் கூடாது. அவருடைய பார்வை அதுக்குள்ளாடி ஏக்கம் இருக்கு, வறுமையை பற்றின அர்த்தம் இருக்கு, தொலைத்த பொருளை கிடைச்சிடாதாங்கிற தேடுதல் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பையனும் அப்பாவும் நடந்து வரக்கூடிய காட்சி, சைக்கிளை அவர் தோளில் வச்சுட்டு வரக்கூடிய காட்சி, தேடுகிற போது அவர் கண்கள் தேடுகிற விதம், எல்லாத்துலேயும் ரொம்ப சிறப்பாக அவர் நடிச்சிருக்கிறார். ஆனால் அவரோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய படத்தை நடித்தார், படம் வெற்றி அடைந்தது, புகழ் பெற்றது, உலகம் முழுக்க பைசைக்கிள் தீவ்ஸ் கொண்டாடப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் நடித்த அந்த நடிகருக்கு அதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. சின்ன 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 கதாபாத்திரங்கள் நடித்தார், 10-15 படம் நடிச்சிருக்கிறாரு. பெரிய நடிகராக அவர் கவனம் பெறவே இல்லை. இன்னொன்று, அவருக்கு இந்த ஒரு நடிகர் ஆகிட்டாருங்கிறதுனால அவர் பார்த்து கொண்டிருந்த வேலையும் இல்லாமல் போயிடுச்சு, பணி நீக்கம் செய்யப்பட்டார். உண்மையில் இந்த திரைப்படம், அவர் சொல்றாரு, அவர் எனக்கு இந்த திரைப்படம் ஒரு சாபம் தான், அதனால் என்னுடைய வேலையை பறிபோனது, நான் புகழ்பெற்ற மனிதனாக அறியப்பட்டேன், ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு கண்டாடுறவன் ஆயிட்டேன், என்னை டிஸ்காவே திரும்ப பயன்படுத்திக்கல, என்னை டிஸ்காவே திரும்பி கூப்பிடலை அப்படின்னு. ஆனால் ஜாவட்னி அவர் மீது பரிவோடு இருந்தார். பரிவோடு இருந்ததோட ஜாவட்னி என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் போன்று இந்த சினிமாவுக்குள்ள ஒரு படத்தில் 2 படத்தில் தலை காட்டிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாமல் போனவர்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திரைக்கதை எழுதினார். ஆனாலும் இந்த லம்பாத்தோவுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய நட்சத்திரமாக மாறி அந்த நட்சத்திரத்தினுடைய அடுத்த நிலையை அடைய முடியாமல் போன ஒரு தோல்வியுற்ற கதையாக தான் இருந்தது. அந்த பையனா நடித்த என்சோ இப்போதான் இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் இறந்து போனார். அந்த பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சினிமாவில் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன இது கூட இருக்காது, அவ்வளோ அழகாக உணர்ச்சிகளை காட்டியிருப்பார். பைசைக்கிள் தீவ்ஸ் அது வெளியான காலகட்டத்தில், அந்த படம் எப்போ வெளியானதுன்னு பார்த்தா அது ஒரு கிறிஸ்மஸ்க்கு வெளியாயிருக்கு. பொதுவாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது மகிழ்ச்சியான, இன்னும் சொல்லப்போனால் கொண்டாட்டமான, நிறைய நேரங்களில் ஒரு காதல் கதையோ சாகச கதையோ தான் சினிமாவை பார்ப்பாங்க. இட்டாலியில் நம்ம இந்தியாவை போலவே சினிமா பார்க்குற பழக்கம் அதிகம். ஒரு சாதாரண ஆள் ஒரு வாரத்துக்கு 5 படங்கள் 7 படங்கள் பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமா மோகம் கொண்ட, சினிமாவின் மீது அதிக விருப்பம் கொண்ட ஒரு நாடு தான் இத்தாலி. கிறிஸ்மஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆன போது, இந்த படம் ரிலீஸ் ஆன அரங்கத்தில் பெரிய கூட்டம். ஏன்னா டிசிகா அதுக்கு முந்தின படத்தில் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கிறார். டிசிகா ஜாவட்டினி கூட்டணியில் உருவாகிற திரைப்படம் அப்படிங்கன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு மக்கள் பார்க்க திரளாக வர்றாங்க. இந்த பைசைக்கிள் தீவ்ஸ் படம் வெளியாகிற தியேட்டருடைய வாசலில் நிறைய சைக்கிள் திருடு போயிடுச்சு. அதில் ஒரு சைக்கிள் திருடு போனதை பற்றி, இதே போல் சைக்கிளை சினிமா பார்க்க சைக்கிளை திருடு கொடுத்தவன் வெளியே நின்று கத்துறான், என் சைக்கிளை திருடு போயிட்டாங்கன்னு. அந்த நிஜம்தான் நண்பர்களே அந்த படத்தை ஓட வைத்தது. படத்தில் என்ன இருக்கோ அது சினிமா அரங்கத்தில் வெளியில் தியேட்டர் வாசலில் சைக்கிளை கொடுத்தவன் கத்துறதான் உள்ளே இருக்கக்கூடிய அன்டோனியோட குரலும். அப்போ இந்த உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஜாவட்டினி ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா,
நாங்கள் சினிமாவில் பொய் சொல்ல விரும்பவில்லை. சினிமாவை பொய் சொல்வதற்கான ஒரு வழியாக நாங்கள் பயன்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் உண்மைக்கு நெருக்கமாக இருக்க விரும்பினோம். சினிமாவில் பொய் சொல்வது என்பது ஒரு சமூக குற்றம் அப்படின்னு ஜாவர்னி சொல்றார். எவ்வளோ அழகான உண்மையான வாசகம் பாருங்க. அது ஒரு கலை. இன்னொரு பக்கம் வணிகம் தான். அந்த வணிகத்துக்கான முதலீடு, அந்த வணிகத்துக்கான சந்தையெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு உண்மையான ஒரு கலைஞன், திரைக்கலையை நேசிக்கக்கூடிய ஒருவன், உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது அந்த திரைப்படத்தினுடைய விஷயம் வாழ்க்கையிலேயே நடக்கும்போது அது வெற்றி அடையுது. ஆனால் ஜெசிகாவினோட ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, நான் உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல நிறைய திரைப்படங்களை எடுத்தேன், ஆனால் அது வணிக ரீதியாக வெற்றி பெறல. வணிக ரீதியாக 1-2 திரைப்படங்களை எடுத்தேன், அது பெரிய பணத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. இதுதான் சினிமாவினுடைய நிஜம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நிஜம் மாறவே இல்லை நண்பர்களே. எந்த நாடாக வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அங்கே சினிமாவினுடைய வணிகம் தான் சினிமாவை தீர்மானிக்கிறது. எவ்வளவு கோடி வசூல் செய்தது அப்படிங்கிறது தான் அந்த சினிமாவை நல்ல படமா நல்ல படம் இல்லையாங்கிறத முடிவு பண்ணுது. இன்னொன்று, அரங்கத்திற்கு வந்து நீங்கள் அரங்கில் பார்க்கிற படங்களை தவிர வேற எல்லா படங்களும் சினிமாவே கருதப்படலை. இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் படம் வந்துருச்சு, குறும்படங்கள் வந்துருச்சு, தன்னோட தானே முயற்சியில எடுக்கக்கூடிய, நண்பர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய சிறு சிறு படங்கள்லாம் வந்துருச்சு. இந்த படங்கள்லாம் கவனிக்காமல் போறதுக்கு காரணம் அரங்கு கிடைக்கல, திரையிட முடியல, திரையிட்டால் மக்களுடைய கவனம் கிடைக்கல, போதுமான வரவேற்பு இல்லை. அப்படின்னா சினிமாவில் ஒரு அடிப்படை பிரச்சனை இருக்கு. சினிமா வணிகம் மட்டும் அல்ல, அது ஒரு கலையும் தான். மிகச்சிறந்த கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது இன்னும் மக்களிடம் முழுமையா போய் சேரல. மக்கள் இந்த மாதிரியான ஒரு படத்தை பார்த்தால், ஏன்னா சைக்கிள் திருடு கொடுக்குறதுங்கிறது எங்கேயோ இத்தாலியில ரோம் நகரத்தில் கூடிய அன்டோனியோவுக்கு மட்டும் நடந்த கதையா என்ன? தமிழ்நாட்டில் நமக்கு நடக்கலையா? நம்ம ஊர்ல பார்க்கலையா? எங்க பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ளாடி வந்து மாணவர்கள் நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை திருடிட்டு போகிறவர்களே இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் மாலையில சைக்கிள் வெளியில வந்து பார்க்கும்போது யாராவது ஒரு பையன் என் சைக்கிளை காணோம்னு அழுதுட்டு இருப்பான். மாணவர்கள் பட்டாளமாக போய் சைக்கிளை தேடுவாங்க. சினிமா தியேட்டர்ல சைக்கிள் காணாமல் போனது, திருவிழாவில் போனது, சைக்கிள் வணிகர்கள் தங்கள் சைக்கிளை நிறுத்திட்டு போன பின்னாடி காணாமல் போனதுன்னு எவ்வளோ ஆயிரம் கதைகள் இருக்கு. இது சைக்கிளோட கதை, பைக்கோட கதை, காரோட கதை, அல்லது எந்த பறிகொடுக்கப்பட்ட பொருளோட கதை, அல்லது ஒரு மனிதன் இதே போல காணாமல் போனாலும் இதே கதை தான். அப்படின்னா ஒரு கதையை தேர்வு செய்யும் போதே அந்த கதைக்கு ஒரு பொதுத்தன்மை, உலகளாவிய தன்மை இருக்கு, உண்மைக்கு நெருக்கமாகவும் இருக்கு. அந்த உண்மையை சொன்ன விதத்தில் அவ்வளோ அழகாக, நேரடியாக, நல்ல இசையோட, நல்ல ஒளிப்பதிவோட, தேர்ந்த ஒரு தொழில் முறை சாராத நடிகர்களோடையே ஒரு படத்தை இயக்கிற முடியும் அப்படிங்கிறத பைசைக்கிள் தீவ்ஸ் தான் உலகத்துக்கு எடுத்து காட்டியிருக்கு. ஜாவர்னி இதோட மிகச்சிறந்த திரைக்கதைகள் எழுதியிருந்தாலும் இந்த திரைக்கதையை அவர் சொல்றார், இது சைக்கிள் அப்படிங்கக்கூடியது குறியீடாக மாற்றிய ஒரு படம். உலகம் முழுக்க இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கிள் மீது எல்லாருக்கும் ஒரு கவனம் வந்தது. சைக்கிள் திருடர்கள் அப்படிங்கக்கூடியவங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த படம் ரோமில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது, இத்தாலியில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. என்ன அப்படின்னா, இந்த நாட்டை வந்து ஒரு ஏழையான ரோமை வந்து ஒரு திருடர்களுடைய நகரமாக காட்டிட்டாரு, இங்கே இருக்கிற வறுமையை காட்டிட்டாரு, இது சினிமாவில் காட்ட வேண்டியது இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. அவர் சொன்னார், இந்த சந்தை நிஜம், இந்த சந்தையில் வைக்கக்கூடிய திருடர்களுடைய எல்லா பொருட்களும் நிஜம், இது எங்கே இருந்து வந்ததுங்கிறது நிஜம். நான் படத்தில் எல்லா பக்கத்தையும் காட்டியிருக்கேன், சார்பெல்லாம் எடுக்கலை, ஆனால் நான் உண்மையை தான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினேன் அப்படிங்கிறார். அப்படின்னா படத்தில் மறக்க முடியாத அந்த மழை பெய்யக்கூடிய காட்சிகள், அந்த காட்சிகள்லேருந்து வரக்கூடியது, ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய ஃபுட்பால் மேட்ச், அந்த ஃபுட்பால் மேட்ச் விட்டு வரக்கூடிய மக்கள் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், தன்னோட சைக்கிளை பறிகொடுத்த அண்டோனியோனுடைய நெருகதி, அவன் எடுக்கிற முடிவு, எல்லாம் தாண்டி படம் அந்த பையன் மேலே தான் முடியுது. அந்த பையன் தான் தந்தையை காக்கக்கூடியவனாக மாறுகிறான். தந்தை கையை பிடித்து அழைத்து சென்ற ஒரு பையன் தந்தையை காப்பாற்றுகிறதுங்கிறதே ஒரு தனி திரைக்கதை. அழகாக அந்த சரடை இந்த படம் கையாண்டு இருக்கிறது, வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் பைசைக்கிள் தீவ்ஸ் அப்படிங்கக்கூடியது பலவேறு வகையில் நியூரலிஸ்டிக் ஃபிலிம்ங்கிற வகையில் முக்கியமானது, திரைக்கதையாக முக்கியமானது, தொழில்முறை சாராத நடிகளை பயன்படுத்தினதில் முக்கியமானது, படமாக்கப்பட்ட விதத்தில் முக்கியமானது, இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி சின்ன 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 தருணங்களால் முக்கியமானது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன். ஒரு எழுத்தாளங்கிற முறையில் இன்னும் இந்த படத்தில் எழுதப்படாத கதை என்ன இருக்குன்னு என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அது ஆண்டோனியோனுடைய மனைவியினுடைய கதை. ஆண்டோனியோ இந்த பொருளை மீட்டுட்டு தான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறான். அங்கே அவன் மனைவியை தெரியும், அவள் தன் கணவனோட ஒரே நம்பிக்கையும் பறிபோன பிறகு அந்த துயரை வெளிக்காட்டி கொள்ள முடியாதவளாக இருக்கிறாள்.
கணவனுக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகவே ஆரிடம் கேட்டு காணிக்கை செலுத்த தயாரான ஒரு பெண் சைக்கிள் தொலைந்த பின்னாடி திருடு போன சைக்கிள் தான் கணவனுக்கு திரும்ப கிடைத்திராதங்கிறதுக்காக என்ன செய்தால் அந்த உலகத்தை டிசிக்கா அப்படி விட்டுட்டார். ஆனால் ஒரு எழுத்தாளங்கிற முறையில் அந்த உலகம் அப்படி கண்ணு முன்னாடி வருது. அவளுடைய அந்த சனிக்கிழமை இரவு, அவளுடைய ஞாயிற்றுக்கிழமை, இந்த அன்டோனியோவும் புருனோவும் தேடிட்டு இருக்கக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையில் அன்டோனியோடைய மனைவி என்ன செய்தார்ன்றது இதனுடைய இன்னொரு கதை. அதுதான் சினிமாவினுடைய சிறப்பு. நாம் ஒரு படத்தை பார்க்குறோம், அது வேறு வேறு கதைகளை, வேறு வேறு நினைவுகளை, வேறு வேறு சாத்தியங்களை நமக்கு அறிமுகப்படுத்துது. இன்னொன்று, துல்லியமாக ஒன்றை எழுதணுங்கும் போது எவ்வளவு கதாபாத்திரங்களோட உடைகள்லேருந்து, வாழ்விடத்துலேருந்து, அவங்க சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்திருக்கிறார். எங்கே இதை செய்யணும், எப்படி செய்யணும் இதில் கவனமாக இருக்கிறார். இந்த படத்தினுடைய திரைக்கதை விவாதத்தில் ஒரு திரைக்கதை ஆசிரியர் சொல்லியிருக்காரு, படத்தில் அன்டோனியா சொந்த சைக்கிள் வைத்திருக்கக்கூடாது, இரவல் சைக்கிள் வைத்திருக்கணும். இரவல் சைக்கிளை திருட கொடுத்துட்டா இன்னும் கூட நமக்கு உணர்ச்சி கூடும் அப்படின்னு. வேண்டாம், அது மிகை. ஒரு படத்தில் நாம் ஓவராக எமோஷனை காட்டி அவர்களினுடைய கண்ணீரை வரவழைக்கக்கூடாது. கண்ணீர் தானாக வரணும். படம் பார்ப்பவர்கள் அந்த துயரை தானே உணரணும் அப்படின்னு டிசிக்கா எடுத்துட்டார். அப்படி இதை பற்றி படிக்கும் போது நமக்கு தெரியுது, பைசைக்கிள் தீவ்ஸில் அது காலத்தை தாண்டி இன்றும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருப்பதற்கான எல்லாத்தையும் கொண்டார். அந்த வகையில் உலகின் மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்று பைசைக்கிள் தீவ்ஸ். இன்றைக்கு நீங்கள் யூடியூப்லேயோ இணையத்தினுடைய வேறு ஏதாவது ஒரு தளங்கள்லையோ இதனுடைய நல்ல பிரதி கிடைக்கிது, பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க சினிமா உண்மைக்கு எவ்வளவு பக்கமாக இருக்குது. ஜவட்டனி போல ஒரு இயக்குனரோட எவ்வளவு இணைந்து பணியாற்ற முடியுங்கிறது. இன்னொன்று, ஒரு டிசிக்கா போன்ற ஒருத்தர் அவர் ஒரு நடிகர், நாடக நடிகர், திரைப்பட நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், இவ்வளவும் தெரிந்திருந்தோம் அவர் தன்னோட படங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எழுத்தாளரை வைத்துக் கொள்கிறார். அந்த எழுத்தாளரை தான் திரைக்கதை எழுத வைக்கிறார். இணைந்து பல்வேறு எழுத்தாளர்கள் ஒன்று சேர்ந்து படத்தில் திரைக்கதை எழுதுகிறாங்க, விவாதிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஒன்று சேர்க்கிறார்கள். அது ஒரு கூட்டு உழைப்பு அப்படிங்கிறத இந்த படம் நிரூபிக்கிறது. இன்று வரை இந்த படத்தினுடைய பாதிப்பு வேற 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 படங்கள்ல வெளிப்படுத்தியே இருக்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் போர்கஸ் சொன்னது போல சினிமாவினுடைய ஒரு கிளாசிக், சினிமாவினுடைய ஒரு எபிக் வரிசையில் பைசைக்கிள் தீவ்ஸையும் நான் வைப்பேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.